ஓமுருகா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி அரைச்சிக்கலாம், அதுக்கு தேவையான பொருள்: இஞ்சி, பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. இப்போ வதக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம். இப்போ ஜாரில் போட்டால் அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. இதில் கொஞ்சம் புளி போடணும், ஆனால் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன். போட்டு அரைக்கும்போது அரைச்சிடுங்க. நான் இப்போது இதில் புளி போட்டு அரைச்சிருக்கேன், சேர்த்து தான். நீங்களும் அதுமாரி செய்யும்போது அரைங்க. இது பாருங்கள், இட்லி பக்கத்தில் ரெடியாக இருக்குது. சட்னி ரெடி. அவ்வளோ சாப்பிட்லாம். எல்லாத்தையுமே அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஆனால் இப்போ நான் கொத்தமல்லி மட்டும் அரைச்சிருக்கேன். தேங்க்யூ, வெல்கம்.